முக்கியமான சத்தியத்தை போன வாரம் நம்ம தியானித்தோம். அதனுடைய நம்ம போன வாரம் என்ன தியானித்தோம் என்பதை மீண்டும் ஒரு விசை பார்த்துவிட்டு நம்ம அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தொடர்ச்சியை இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். தெள்ள தெளிவாய் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தொடர்ச்சியான வாரங்களாய் நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவன் ஏன் மனிதனை படைத்தார் என்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ கொஞ்சம் பேராக இருக்கிறதுனால நீங்கள் தான் இப்போ பதில் சொல்லணும். தேவன் ஏன் மனிதனை படைத்தார் என்று பார்த்தோம். அடுத்த காரியம் என்ன பார்த்தோம்? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எழும்பின பிசாசானவன். தேவனுடைய பிரதானமான முக்கியமான பெரிய திட்டம் என்ன? மனிதனை உண்டாக்கினது. அப்போ அந்த மனிதனை உண்டாக்கின மாபெரும் திட்டத்துக்கு விரோதமாய் எழும்பின பிசாசு. அந்த பிசாசு எழும்பினது மாத்திரம் இல்லாமல் அவன் என்ன செய்தான்? பாவத்தை, மனிதனை, ஆண்டவருடைய படைப்பை முற்றிலுமாய் கெடுத்து போட்டான். பாவத்தை உள்ள கொண்டு வந்து முற்றிலுமாய் கெடுத்து போட்டதை பார்த்தோம். அல்லேலூயா. அதன் தொடர்ச்சியாய் இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? பிசாசு தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட்டுட்டான். தேவனுக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டதுக்கு பிறகு இந்த திட்டத்தை குலைத்ததான சாத்தானுக்கு விரோதமாய் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று நம்ம கவனிக்கும் போது தான் பார்த்தோம். ஆண்டவர் சபிக்கிறார் என்று பார்த்தோம். சபிக்கிறது தான் இதுக்கு முடிவா? ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கலாமே. சாபங்களை ஆண்டவர் ஏவாளுக்கு, ஆதாமுக்கு, அதே போல வலு சர்ப்பத்திற்கு அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3 பேருக்கும் என்ன உண்டாகிறது? அந்த சாபம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அந்த சாபத்தினுடைய தொடர்ச்சியாய் நம்ம போன வாரமே தியானித்தோம். அதுக்கு முந்தின வாரம் நம்ம வேகமாய் போய் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானித்தோம். பாருங்க, மனைவியானவள் யாரு கீழ்ப்படிய வேண்டும்? தன்னுடைய கணவனாருக்கு, சொந்த புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதே போல போன வாரமே பார்த்ததை போல ஆதாமின் நிமித்தமாக இந்த பூமி என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஆதாம் எந்த விதமான வேலைகளையோ எதையுமே செய்யலை, விவசாயத்தையும் எதையுமே செய்யலை. ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்திருந்தால் அதை பண்படுத்தவும் பராமரிக்கவும் தான். மழை கிடையாது, முட்கள் கிடையாது, எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த காரியங்களும் கிடையாது. ஆனால் பாவத்துக்கு பிறகு இந்த பூமியானது என்ன செய்யப்படுகிறது? சபிக்கப்படுகிறது. ஆண்டவர் நேரடியாக ஆதாமை சபிக்கலை. யாரை சபித்தார்? பூமியை சபித்தார். அப்போ இந்த பூமியை சபிப்பதினால பூமி சபிக்கப்பட்டதாய் மாறினது என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் முன்னாடியே பார்த்த காரியங்கள். போன வாரம் முக்கியமாய் நம்ம பார்த்த காரியங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருந்தார். சர்ப்பத்தினுடைய உருவம் இந்த சாபத்துக்கு முன்பாக எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது. அது கால்களோட, கைகளோட. சர்ப்பம் எப்படி இருந்துச்சு? சிங்கத்தை போல இருந்துச்சா, இல்லாட்டி எந்த உருவத்தில் இருந்தது என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சபிக்கிறதுக்கு பிறகு அது எப்படி மாறுகிறது? கால்கள் இல்லாததாய் வயிற்றில் தான் நீ ஊர்ந்து போக வேண்டும், மண்ணை தான் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை, அந்த சாபத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பார்க்கிறோம்? நீ சபிக்கப்பட்டிருப்ப.
எல்லா காட்டு ஜீவன்கள், எல்லா நாட்டு மிருக ஜீவன்களை காட்டிலும் சர்ப்பமானது அதிக சவமுள்ளதாய் காணப்படும். அல்லேலூயா. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். இந்த காரியங்கள் எல்லாம் நேரடியாய் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னது. அதுக்கு பிறகுதான் முக்கியமான வசனத்துக்குள்ளாய் நம்ம வருகிறோம். என்ன வசனம்? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. இப்ப நம்ம தெளிவாய் நம்ம போன வாரமே தியானித்தபடி இங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட யுத்தம்? 2 வித்துகளுக்கு இடையே நடக்க போகிறதான யுத்தம். 2 வித்துகளுக்கு இடையே நடக்க போகிறதான யுத்தம். ஒரு வித்து யாருடையது? அது ஏவாளுடையது. இன்னொரு வித்து யாருடையது? பிசாசானுடைய, பிசாசானுடையது. அப்ப நம்ம என்ன தியானித்தோம்? பிசாசானவனால உருவாக்க முடியுமா? பிசாசானவன் வித்து, பிசாசின் வித்து என்று சொல்லும் பொழுது பிசாசானவன் ஜனங்களை அவன் மூலமாய் உண்டாக்க போகிறானா, பிறக்க போகிறானா என்றால் அப்படி கிடையாது. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நம்ம என்ன பார்த்தோம்? ஆதாம் ஏவாளுக்கு பேர் வைக்கும் பொழுது, ஏனெனில் ஏவாளுக்கு ஏன் ஏவாள் என்று பெயரிட்டாள்? ஏனெனில் அவள் ஜீவனுள்ள எல்லோருக்கும் தாயானவள். அப்ப இங்கே ஒரு ஜீவன் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு தாய் யாரு? ஏவாள் தான். அப்ப ஏவாளை அல்லாமல் ஒரு ஜீவன் என்ன செய்ய முடியாது? பிறக்க முடியாது. அப்ப சாத்தான் என்ன செய்ய முடியாது? ஒரு தனக்குடைய சந்ததியை உருவாக்க முடியாது. சாத்தான் என்ன செய்ய முடியாது? தன்னுடைய வித்தை உண்டாக்க முடியாது. அப்ப இங்க ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்றார்? 2 வித்துக்கும் உண்டான யுத்தம் என்று சொல்லும் பொழுது ஸ்திரீனுடைய வித்து நமக்கு தெரியும். ஆனால் உன் வித்து, பிசாசினுடைய வித்து என்று சொல்லும் பொழுது அவனால தான் உருவாக்க முடியாதே, எப்படி என்று நம்ம தொடர்ச்சியாய் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன அறிந்து கொண்டோம்? இது சரீரபரமான வித்து கிடையாது, இது ஒரு ஆவிக்குரிய வித்து என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. நாட் பயாலஜிக்கல் பட் ஸ்பிரிச்சுவல். பாருங்க, தொடர்ச்சியாய் ஏவாளின் மூலமாய் தான் என்ன செய்ய வேண்டும்? ஏவாளின் மூலமாய் மாத்திரமே சந்ததி வர முடியும். ஆனால் ஏவாளின் மூலமாய் வருகிறதான அந்த ஜனங்களை பிசாசன் என்ன செய்வான்? அவனுடைய பிள்ளைகளாய் அவன் மாற்றிக்கொள்வான். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகளாய் அவன் என்ன செய்வான்? மாற்றிக்கொள்வான். அப்ப அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் பிசாசின் வித்தாய் மாறுகிறார்கள் என்று நம்ம பார்த்தோம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:44 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, பிசாசு உங்களை உண்டாக்கல, ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? பிசாசின் பிள்ளைகளை போல இருக்கிறீங்க. பிசாசு உங்களை உண்டாக்கல, பிசாசு உங்களை உருவாக்கல, ஏவாளின் மூலமா தான் வந்தீங்க. ஆனால் இப்ப பிசாசின் சத்தத்தை கேட்டு பிசாசை போலவே பாவம் செய்து நீங்க எப்படி இருக்கிறீங்க? பிசாசின் பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. அப்ப பிசாசின் வித்தாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். தொடர்ச்சியாய் இது போல பல வசனங்களை நம்ம வேதாந்தத்தில் நம்ம வாசிக்க முடியும். எல்லாம் நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. இதுல மிக முக்கியமாய் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வேன்? பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பிறகு இந்த யுத்தத்தினுடைய முடிவையும் நம்ம பார்க்கிறோம். இந்த யுத்தத்தினுடைய என்ன நடக்க போகிறது, இந்த யுத்தத்தினுடைய முடிவுல என்ன நடக்க போகிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். என்ன? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. அப்ப பிசாசானுடைய எண்ணம் என்ன? தேவன் என்னை அழிப்பதற்கு ஒருவனை என்ன செய்து விட்டார்? உண்டாக்கி விட்டார். தேவன் நான் செய்த பாவத்திற்கு, நான் மனிதனை பாவத்துக்குள்ளாக தள்ளினதற்காக இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? என்னுடைய தலையை நசுக்குவதற்கு ஒருத்தனை ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த நபர் யார்? அவனை நான் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஏவாளினுடைய வித்து யாரு? ஏவாளினுடைய எந்த வித்து என்னை கொல்ல போகிறான், என்னை அழிக்க போகிறான், என்னுடைய தலையை நசுக்க போகிறான் என்று பிசாசானவன் ஆயத்தமானான்.
அல்லேலூயா. இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ரொம்ப தெளிவாய் நம்ம என்ன பார்த்தோம்? அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். என்ன வார்த்தை? இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய அந்த வசனத்தை எப்படி சொல்லுவோம்? அந்த வசனத்தை 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம என்ன வசனம் என்று அழைக்கிறோம்? புரோட்டோ இவாங்கலியம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ்பல், முதல் சுவிசேஷம். முதல் சுவிசேஷம் என்றால் என்ன? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குளிங்காலை நசுக்குவாய் என்றார். இதுதான் முதல் சுவிசேஷம். வேதாமத்தில் சொல்லப்படுகிறதான மீட்பின் முதல் சுவிசேஷத்தை இங்கே தான் நம்ம பார்க்கிறோம். மீட்பின் சுவிசேஷத்தை இதுதான் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான முதல் தேவன் செய்ய போகிறதான மிகப்பெரிய மாபெரும் நற்செய்தியாய் கருதப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க இதன் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது? இந்த ஸ்திரீனுடைய வித்திற்கும் பிசாசுடைய வித்திற்கும் தொடர்ச்சியான ஒரு யுத்தம் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. இதன் நான் வேகமாகி போகிறேன்னா இது எல்லாமே நம்ம போன வாரம் நம்ம தியானித்துட்டோம். நம்ம இந்த வாரம் நம்ம தியானிக்க வேண்டும். என்ன நடக்கிறது? ஏவாள் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடியதான முதல் மனிதர்கள் யாரு? காயின், அதே போல ஆபேல். அப்ப பிசாசன் யோசிக்கிறான், சர்ப்பமானது யோசிக்கிறது. என்ன யோசிக்கிறது? இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய தலையை நசுக்க வேண்டும். அப்ப அவன் என் தலையை நசுக்குவதற்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அங்கு ஆபேல் கொண்டு வந்ததான காணிக்கைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். உடனே பிசாசானவன் அறிந்து கொள்கிறான், ஆபேல் தான் ஏவாளினுடைய கர்த்தருடைய வித்து என்று சொல்லி. இப்ப என்ன நினைக்கிறான்? ஆபேலை வைத்து தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? என்னுடைய தலையை நசுக்க போகிறார். உடனே அவன் சகோதரனாகிய காயினை கொண்டே, காயின் உடனே பிசாசுடைய சத்தத்தை கேட்டு இப்ப யாருடைய வித்தாய் மாறுகிறான்? பிசாசினுடைய வித்தாய் மாறுகிறான். என்னதான் ஏவாள் வயிற்றிலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவதனால பிசாசின் வித்தாய் மாறுகிறார்கள். தன்னுடைய சகோதரனை என்ன செய்து விட்டான்? அவன் கொன்று விட்டான் என்று பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாய் ஆண்டவர் காயினிடத்தில் கேட்கிறதை பார்த்தோம். நம்ம எல்லா காரியங்களும் நம்ம போன வாரம் தியானித்தோம். இப்ப 2 குமாரர்கள் பிறந்தாங்க. ஒருத்தர் ஆபேல், ஒருத்தர் காயின். தேவனுக்கு ஆபேலுடைய காணிக்கை பிரியமாய் இருந்தது என்று சொல்லி இப்ப ஆபேல் கொல்லப்பட்டாச்சு. வெறும் இப்ப எந்த வித்து மட்டும் தான் இருக்கிறது? காயின் என்னும் பிசாசின் வித்து மாத்திரமே இருக்கிறது. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம வாசித்தபடி 4ஆம் அதிகாரம் 24, 25 படி ஆண்டவர் என்ன செய்தார்? அனதர் சீராவை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை, வேறொரு சீடு, வேறொரு வித்தை என்ன செய்தார்? எனக்கு கொடுத்தார். அவன் தான் யாரு? சேத். அல்லேலூயா. பிசாசானவன் ஏவாளுடைய வித்தை அவன் கொலை செய்து என்னுடைய தலையை நசுக்க வந்தவனை நான் கொலை செய்து விட்டேன் என்று அவன் சந்தோஷிப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சேத்தை உண்டாக்குகிறார். சேத்தை ஆதாமுக்குள்ளாக, ஆதாம் ஏவாளுகளுக்கு ஆண்டவர் சேத்தை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன உண்டாகிறது? சேத்து தேவனுடைய ஏவாளினுடைய சந்ததியாய் வித்தாய் என்ன செய்கிறான்? தொடர்ந்து தேவன் தெரிந்து எடுத்துக்கொண்ட அந்த வித்தாய் மாறுகிறதை நம்ம பார்த்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உண்டான காரியங்களை பார்த்தோம். இது யாருடைய வம்ச வரலாறு? சேத்தினுடைய வம்ச வரலாறை பார்க்கலாம். சேத்து வம்ச வரையில் யார் யார் வந்தா? ஏனோக்கு வந்தார். ஏனோக்கு பிறகு மெத்துசலா வந்தார். மெத்துசலா இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு நடந்தது நிமித்தமாக ஏனோக்கின் குமாரனாகிய மெத்துசலா உலகத்திலேயே அதிகமாய் வாழ்ந்த மனுஷன். 969 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தார். அல்லேலூயா.
இதையெல்லாம் நம்ம போன வாரமே நம்ம தியானித்து இருக்கிறோம். ரொம்ப தெளிவாய் விவரமாய் நம்ம தியானித்து இருக்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு போய் கூட திரும்பி நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆதாம் வம்சாவளியில் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? சேத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு சந்ததியை உருவாக்கி மெத்துசலா வரைக்கும் வருகிறது. இந்த மெத்துசலாக்கு என்ன பெயர் என்று அடுத்த பேரின் அர்த்தம் என்ன என்று சொன்னேன். இவன் வாழ்கிற நாட்கள் எல்லாம், இவன் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் என்ன செய்யாது? முடிவு வராது. அப்ப இவன் மெத்துசலா 969 நாட்கள் வாழ்ந்ததற்கு ஆண்டவருடைய கிருபை தான் காரணம். ஏனென்றால் பாருங்க, சேத்துல ஆரம்பித்து மெத்துசலாவுக்கு பிறகு லாமேக்கை பார்க்கிறோம். லாமேக்கு பிறகு யாரை பார்க்கிறோம்? நோவாவை பார்க்கிறோம். நோவாவின் நாட்கள்ல இந்த உலகம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் ஏன் இந்த பூமியை படைச்சோம் என்று சொல்லி ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிறார். ஆண்டவருடைய நம்ம ரொம்ப தெளிவாய் நம்ம இந்த 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாய், இனி என் ஆவி என்ன செய்வதில்லை? மனுஷர்களோடு போராடுவதில்லை. ஏன் ஆண்டபடி சொன்னார்? ஏனென்றால் பாவம் அதிகமாய் பெருகிவிட்டது. ஜனங்கள் அதிகமாய் பாவம் செய்து ரொம்ப மிகுந்த தேவனுடைய பார்வையில அசிங்கங்களையும் அருவருப்புகளையும் செய்த ஜனங்களாய் மாறிவிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல நெஃபிலீம் என்ற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவனுடைய குமாரர்கள் யார் என்று நம்ம போன வாரமே நம்ம பார்த்தோம். இவர்கள் யார்? சேத்தினுடைய பிள்ளைகளும் சேத்தினுடைய பெண் பிள்ளைகளும், அதே போல சேத்தினுடைய வம்சத்தில் வந்த பெண் குமாரர்களும் காயின் வம்சத்திலிருந்து வந்தவர்களும் இணைந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் யாரு? இந்த நெஃபிலீம் என்று சொல்லக்கூடியதான அரக்கர்கள். இந்த 5ஆம் அதிகாரம் முழுக்க தேவனுடைய வித்தை மட்டும்தான், சொல்லப்போனால் ஏவாளுடைய வித்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அது யாரு? சேத். ஆனால் பிசாசின் வித்தின் ஆகிய காயினுடைய வம்சாவளி என்ன செய்ய முடியாது, நம்மளால வேதத்துல படிக்க முடியாது. ஆனால் இந்த காயினுடைய வித்து வேதத்துல குறிப்பிடாட்டியும் அது என்ன செய்தது? பூமியை முழுவதுமாய் கரைப்படுத்தினது. பூமியை முற்றிலுமாய் பொல்லாக்குக்குள்ளாக கொண்டு போய் ஆண்டவரே சொல்றாரு, இனி நான் என்ன செய்வதில்லை? மனிதர்களோடு போராடுவதில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்ப அந்த அழிவிற்கு முன்னாடி ஆண்டவர் பார்க்கிறார், ஒரே ஒரு மனிதனை பார்க்கிறார். நோவாவை மாத்திரம் பார்க்கிறார். அந்த நோவா ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனுஷனாய், நீதிமானாய், உத்தரமானாய் நம்ம இருந்ததுனால நோவாவின் நிமித்தம் அவனுடைய 3 குமாரர்களும் அவருடைய குடும்பமும் என்ன செய்யப்படுகிறது? பாதுகாக்கப்படுகிறதை நம்ம பார்த்தோம். இதற்கு பிறகு ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கிறார். அழிவுக்கு பிறகு என்ன உண்டாகிறது? வெறும் இப்ப பூமியில யார் தான் இருக்கிறா? நோவா, 3 குமாரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார்கள், நோவாவுடைய மனைவி மாத்திரம்தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன உண்டாகிறது? நம்ம போன வாரம் கடைசியா இந்த காரியத்தை தான் நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? வாசிங்க 9ஆம் அதிகாரம் 25 கூட வாசிக்கும் பொழுது ஷேம், காம், யாபேத் என்று 3 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 குமாரர்கள்ல ஷேம், காம், யாபேத், இதுல கடைசி 22ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது 22 கூட வாசிங்க. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு, பாருங்க, இப்ப காம் என்ன செய்து விடுகிறான்? பிசாசினுடைய காரியங்களை செய்து அவன் என்ன செய்து விடுகிறான்? பிசாசினுடைய வித்தாய் மாறி விடுகிறான். பிசாசினுடைய வித்தாய் மாறிவிட்டவுடன் என்ன நடக்கிறது? 25ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். பாருங்க, 2 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒருத்தரை என்ன செய்கிறார்? அவர் சபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்க என்ன நடக்கிறது? யார் சபிக்கப்படுகிறா?
காம் சபிக்கப்படுகிறார். காமின் நிமித்தமாக காமினுடைய சந்ததியாகிய கானான் என்ன செய்யப்படுகிறார்? சபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த கானான் இப்ப என்ன செய்து விட்டான்? பிசாசனுடைய வித்தாய் என்ன செய்து விட்டான்? அவன் மாறிவிடுகிறான். பிசாசனுடைய வித்தாய் மாறிவிடுகிறான். இப்ப பாருங்க, பூமியில யாரு இல்லை, இவர்கள் நோவாவுடைய சந்ததி மாத்திரம்தான் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன, இப்ப தொடர்ச்சியாக இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது இந்த 3 குமாரர்கள் யார் யார்களை உண்டாக்குறார்கள் என்று நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இந்த 3 குமாரர்கள் யார் யார்களை, எந்தெந்த சந்ததிகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று என்ன செய்ய முடியுது? நம்மளால பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது மூலமாய் நம்ம பார்க்க முடிகிறது. இதுல தொடர்ச்சியாய் இங்க இருந்துதான் இந்த நோவாவின் சந்ததி, இந்த 3 குமாரர்கள் மூலமாய் தான் வேதாமத்துல நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகள் என்று யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? இஸ்ரவேல் ஜனக்கு யார் யாரெல்லாம் விரோதமாய் செயல்பட்டான்னு சொல்லி யார் யாரை சொல்வீங்க? பெலிஸ்தியர், கானானியர், அம்மோனியர், அமலேக்கு, மோவாபியர், அசிரியர், பாபிலோனியர், 7 பேர் 8 பேர் என்று பல பேர் இருக்கிறாங்க வைத்துக் கொள்வோம். இவர்களுடைய எல்லா பிறப்பிடமும், இவருடைய சந்ததியினுடைய எல்லா பிறப்பிடமும் எங்க தெரியுமா மேக்சிமம் ஆரம்பிக்கிறது? இந்த நோவாவின் 3 பிள்ளைகளினுடைய வம்சாவளியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, இந்த கானானியர்கள், அதாவது 6ஆம் வசனத்துல இருந்து 10:6 இருந்து பாருங்களேன். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பாருங்க, யாருடைய குமாரர்? காமினுடைய குமாரர். இவனுடைய வம்சாவளியை தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சபித்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? சபித்திருக்கிறார். ஏன்? பாவம் செய்ததுனால சபித்து வைத்திருக்கிறார். இப்ப நீங்க தொடர்ச்சியாய் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிங்களே. அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும். பாருங்க, இந்த அசூர் என்கிறது தான் யார் என்றால் அசிரியர்கள். இந்த சபிக்கப்பட்டதான காமின் மூலமாக யார் உருவாகிறா? அசிரியர்கள் உருவாகிறாங்க. அல்லேலூயா. இதை நான் சும்மா ஓரளவு சொல்றேன். நீங்க தொடர்ந்து நம்ம இந்த காரியங்களை நம்ம அதிகமாக தியானிக்கலாம். மீண்டும் நீங்க 10ஆம் வசனத்தை பாருங்களேன். 10ஆம் வசனத்தை. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், பாருங்க, சினியா தேசத்தில் உள்ள பாபேல், இதுல இருந்து வந்ததுதான் எது? பாபிலோன். பாருங்க, இந்த ஆண்டவர் யாரை சபிக்கிறார்? காமை சபிக்கிறார். காம் எந்த வசனத்துல இருந்து பார்க்கிறோம்? 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து தொடர்ச்சியாய் பார்க்கிறோம். அப்ப அசிரியர்கள், பாபிலோனியர்கள் எல்லாம் இந்த சபிக்கப்பட்ட வித்திலிருந்து என்ன செய்யறாங்க? தொடர்ச்சியாய் வருகிறதை பார்க்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாய் நீங்க வாசிக்கும் பொழுது 10:13 இருந்து பாருங்க. மிஸ்ராயிம் லூகிதீமையும் அனாமீமையும் லெகோ 13 தானே? 10:13 இருந்து வாசிங்க. அடுத்து 14வது வசனத்துல பத்ரோசீமையும் பெலிஸ்தியரின் சந்ததிக்கு தலைவனாகிய. பாருங்க, பெலிஸ்தியரின் சந்ததிக்கு தலைவனாகிய. அப்ப இந்த சபிக்கப்பட்ட இந்த காமின் மூலமாக அசிரியர்கள், அடுத்து யார் வரா? பாபிலோனியர்கள், பெலிஸ்தியர்கள், இவர்கள் 3 பேர் யார் எங்கதான் வருகிறாங்க? சபிக்கப்பட்ட இந்த காமின் மூலமாக கானானியர் இங்க இருந்தா வருகிறாங்க. இப்ப பிசாசு என்ன செய்துட்டான்? ஆண்டவர் இந்த பூமியில யாரும் வாழக்கூடாது, எல்லாம் அசுத்தமா இருக்கிறது, இந்த இனிமேட்டு ஆவி போராடுவதில்லைன்னு சொல்லி பூமியை அழிச்சிட்டார். இப்ப புது வானம் புது பூமி ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? உண்டாக்கிட்டார். நோவா குடும்பம் மாத்திரம்தான் இருக்கு.
இப்ப இருக்கிற நோவா குடும்பத்தின் மூலமாக 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையின் மூலமாக பிசாசு மீண்டும் என்ன செய்கிறான்? தன்னுடைய வித்தை இந்த பூமியில் அவன் தொடங்குகிறான். நம்ம என்ன பார்க்கிறோம்? சேத்தின் பெண் பிள்ளைகளும் கானானின் ஆண்களும் காயினுடைய ஆண் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த யாரை உண்டாக்கினாங்க? நெஃபிலிமை உண்டாக்கினாங்கன்னு பார்த்தோம், ராட்சதர்களை உண்டாக்கினாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அந்த தீட்டுப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுட்டாங்க? இப்ப தண்ணீரோட தண்ணீராய் அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டாயிடுச்சு. நோவா மாத்திரம்தான் இப்ப மீதி இருக்கிறார், நோவா குடும்பம் மாத்திரமே. இப்ப மீதி இருக்கிறதான இந்த ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து வந்த 2 பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிள்ளையை பிசாசானவன் வஞ்சித்து அவனுடைய வித்தாய் மாற்றினானோ, அதே போல இப்ப கானானின் மூலமாக பிசாசு என்ன செய்கிறான்? அசிரியர்கள், பெலிஸ்தியர்கள், பாபிலோனியர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய மோசமான அவனுடைய வித்தையினுடைய பிறப்பிடம் இங்கே உண்டாகிறது. இதெல்லாம் நமக்கு போகும்போது நமக்கு மிகுந்த இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இன்னும் நமக்கு வசதியா இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. 15வது வசனம். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும், சீதோனியர். அடுத்து 16வது வசனத்துல எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சினேரியரையும் பாருங்க. இவர்கள் எல்லாமே சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறாங்க. தேவனுடைய வித்துக்கு விரோதம். நீங்க வேதாமத்தை முழுவதுமா எடுத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய வித்துக்கு விரோதமாய், தேவனுடைய சந்ததிக்கு, முக்கியமா ஏவாளினுடைய அந்த வித்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்யக்கூடியவர்களை என்ன செய்யறாங்க? இந்த நோவாவின் மூலமாய், காமின் மூலமாய் வந்தவர்கள், கானானின் மூலமாய் வந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறாங்க? சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறாங்க. இன்னொரு பங்கு மேல சொல்ல போனா, இஸ்ரேலுக்கு விரோதமாய் அந்த ஆண்டவர் சொன்னார்ல, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்ய வேண்டும்? யுத்தத்தை நான் உண்டு பண்ணுவேன். அந்த யுத்தம் தொடர்ச்சியாய் தொடருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப என்ன நடக்கிறது என்றால், நோவாவுக்கு பிறகு அவர் வந்த 3 பிள்ளைகள் மூலமாக 32ஆம் வசனத்தை வாசிங்க. 10:32. தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜல பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. பாருங்க, இவர்கள் மூலமாய், ஜலப்பிரயாணத்துக்கு பிறகு இவர்கள் மூலமாய் பூமியில ஜாதிகள் பிரிந்தன. இப்ப என்ன நடக்குது? இந்த மீண்டும் பாவம் வந்துருச்சு, மீண்டும் அக்கிரமம் பெருகி விட்டது, மீண்டும் இந்த சாத்தானின் வித்தின் மூலமாய் சகல காரியங்களும் நடந்து விட்டது. இப்ப என்ன நடக்கிறது? இந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி யாரெல்லாம் இந்த பிசாசின் வித்து எல்லாம் ஒன்று கூடி இப்ப என்ன செய்ய விரும்புறாங்க? வாசிங்க 14ஆம் வசனத்தை, 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று பாருங்க. இப்ப பிசாசினுடைய வித்து என்பதை நாம் நன்கா எப்படி உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால், வானம் அளவும் என்ன பண்ணும்? சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி. பிசாசனம் என்ன சொன்னா? நான் தேவனுக்கு மேலாக என்ன செய்வேன்? உயருவேன், அவருடைய உன்னதமான ஸ்தலங்கள் நான் ஏறுவேன். அதே போலதான் இங்க அந்த பிசாசுடைய வித்து என்ன செய்கிறது? வானத்துக்கு உயரத்துக்கு நாங்கள் கோபுரத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி, ஒன்றாக கூடுவோம் என்று வாருங்கள் என்று அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது, தொடர்ச்சியாய் வாசிங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் பாருங்க. இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாய் பார்க்கிறோம். இந்த வசனத்துல இப்ப இந்த கூட்டம் எல்லாம், சபிக்கப்பட்ட கூட்டம் எல்லாம் பிசாசுக்குள்ள இருந்து அதே ஸ்வாபம் வெளிப்படுகிறது. நான் தேவனுக்கு உயரத்துல நான் என்ன செய்வேன்?
ஒப்பாவேன், மேலே ஏறுவேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? அதனுடைய தொடர்ச்சி என்ன நடக்கிறது? அவங்க என்ன செய்கிறாங்க? ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு நாம் இறங்கி போய், இந்த முன்னாடி நாம் எங்க பார்த்தோம்? நீங்க சொல்லாதீங்க. உருவாக்குவதற்கு முன்பாக என்ன பார்த்தோம்? உருவாக்குவதற்கு முன்பாக தேவன் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய சாயலாக, நம்முடைய ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல இப்ப நாம் பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து பாஷைகள் இங்கதான் உண்டாக்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்ய? ஒரே மனுஷன் ஒரே பாஷையில தான் பேசி கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் எப்ப பாஷைகளை உண்டாக்குகிறார்? ஒரு குழப்பத்தின் மூலமாய் தான். இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல எவ்வளவு பாஷைகள் பேசுகிறோம், உலகம் எங்கிலும் எவ்வளவு பாஷைகளை பேசுகிறோம். எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் இங்க செய்ததான ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தின் விளைவுல தான் என்ன உண்டானது? பாஷைகள் பிறந்தது. பாஷைகள், ஒரு பாஷையிலிருந்து தான் பல பாஷைகளை ஆண்டவர் பிறக்க செய்தார். அப்ப இது முற்றிலுமாய் தடைபட்டு போகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இப்ப மீண்டும் என்ன நடக்க போகிறது? ஆண்டவர் எப்பயுமே பிசாசானவன் அவன் காமை கொண்டு பலவிதமான ஆசிரியர்கள், பலவிதமான மோசமான சந்ததிகளை அவன் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, இப்ப தேவனுடைய சந்ததி எப்படி உண்டாக போகிறது, தேவனுடைய வித்து எங்கிருந்து ஆரம்பிக்க போகிறது என்று பார்க்கும் பொழுதுதான் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்க. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டான 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது. பாருங்க, இப்ப ஆண்டவர் முன்னாடியே சொன்னதை போல யாரை தெரிந்தெடுக்கிறார்? இப்ப அவருடைய சந்ததியாய், அவருடைய ஜனமாய் சேமை, அவருடைய வித்தாய் சேமை தெரிந்தெடுக்கிறார். நோவாவின் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஹாமுடைய வித்து தான் என்ன செய்து? பிசாசின் வித்தாய், அசுத்தத்தின் வித்தாய், அரக்கர்களுடைய வித்தாய், அசிங்கங்களுடைய வித்தாய் மாறிவிடுகிறது. இப்ப கர்த்தருடைய வித்தாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சேமை ஆண்டவர். சேமனுடைய வரலாறை நம்ம பார்க்கிறோம். சேமனுடைய ஜனங்களை தொடர்ச்சியாய் பார்க்கிறோம். இந்த சேமனுடைய வம்சத்துல வருகிறவர் தான் யாரு? தேராகு. இந்த தேராகு யாரு? ஆபிரகாமுடைய தகப்பனார். இந்த தேராகு தேவனை ஏற்றுக்கொண்ட மனுஷனா? கிடையாது. விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்தவன். ஆனா ஆண்டவர் சேமின் மூலமாக ஒரு ஜனத்தை கொண்டு வருகிறார். தமக்கு தெரிந்தெடுத்து கொண்டு தம்முடைய ஜனமாய் நீங்க இந்த 10ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் நீங்க வாசிக்க முடியும். வாசிங்க. சேமுடைய வம்ச வரலாறு 26 மட்டும் வாசிங்க. தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். அல்லேலூயா. தேராகுக்கு 70 வயதான பொழுது அவன் என்ன செய்தான்? ஆபிராம், நாகோர், அதே போல ஆரானை பெற்றான் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய முன்குறித்தல் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பிசாசினுடைய முன்குறித்தலையும் பார்க்கிறோம். பிசாசன ஒருத்தனை முன்குறித்து அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய சந்ததியை அவன் பெருகிக் கொண்டே போகிறான். இன்னொரு புறம் ஆண்டவர் பரிசுத்த வித்தாய், அவருடைய ஜனத்தாய், அந்த ஸ்திரீனுடைய வித்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? தனக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததியை, பரிசுத்த வித்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரும் எழுப்புகிறார். இந்த தொடர்ச்சியான இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் தெரியாது, தெய்வன் தெரியாது, யெகோவா தேவன்லாம் தெரியாது. புறஜாதி கூட்டத்திலிருந்து வந்தவன் தான். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதான ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அப்ப கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அடுத்த வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்.
ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னாரோ அதே போல உன்னை ஆசீர்வதித்து என்ன செய்ய போகிறேன், நீங்க பலுகி பெருகுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னதை போல ஆண்டவர் சொல்ற உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இனிமேட்டு ஆபிரகாமின் மூலமாய் வருகிற சந்ததியிலிருந்து தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நோவாக்கு காமின் மூலமாய் வருகிற பிள்ளைகளுக்கு சாபம். அசிரியர்கள் அந்த கூட்டத்தில் எல்லாம் பார்க்கணும், பெலிஸ்தியர்கள், பாபிலோனியர்கள், எல்லா கூட்டத்தில் அந்த சாபம் நிறைந்த கூட்டம். ஆனால் சேமின் மூலமாக வந்த ஆபிரகாமின் மூலமாய் தான் இனிமேட்டு பூமியில என்ன செய்ய போகிறது, ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு வித்து ஆசீர்வாதத்தின் வித்து, இன்னொரு வித்து சாபத்தின் வித்தாய் இங்க மாறப்போகிறது. தொடர்ச்சியா என்ன நடக்கிறது, இப்ப ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம், முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். என்னவென்றால் இப்ப வரைக்கும் பிசாசு எப்படி போராடி கொண்டிருந்தான், தொடர்ச்சியா அவன் இதே போல செய்கிறான். ஆனா பிசாசு இப்போ வரைக்கும் என்ன செய்கிறான், தனக்கென்று என்ன செய்கிறான், ஒரு வித்தை எடுத்துக்கொள்கிறான். ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார், அவருக்கென்று ஒரு வித்தை அவர் தெரிந்தெடுத்து கொண்டு 2 பேருக்கும் அந்த யுத்தம் தொடர்ச்சியாய் போகிறது. இப்ப பிசாசு ஒரு படி மேல போய் அவன் என்ன செய்கிறான், இவர்கள் தெரிந்தெடுத்த ஆபிரகாம் தெரிந்தெடுத்த ஜனமாயே ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் அவர் மாற்றப் போகிறான் என்று அறிந்ததற்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் 3 பேருடைய மனைவியின் கற்பத்தை அவன் என்ன செய்கிறான், அடைக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமின் மூலமாய் தான் ஈசாக்கு வர வேண்டும், ஈசாக்கின் மூலமாய் யாக்கோபு வர வேண்டும், யாக்கோபின் மூலமாய் யோசேப்பு வர வேண்டும். ஆனால் இவர்கள் 3 பேருக்குள்ள தொடர்பு என்ன, நேரடியாக இவர்களுக்கு விரோதிகள் எழும்புகிறாங்க. ஆனால் கற்பத்திலேயே பிசாசானவன் என்ன செய்கிறான், ஒரு வித்தை அடைக்கிறான், பரிசுத்த வித்தை எழும்ப விடாமல் அடைக்கிறதை பார்க்கிறோம். சாராள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் பிள்ளை இல்லை, சாராளுக்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தால். அதே போல 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. 25 ஆபிரகாம் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. இப்ப சாராளுடைய வித்து ஒரு சில காலம் என்ன செய்யப்படுகிறது, ஒரு போராட்டம். பிசாசானவன் கற்பத்தை அடைக்க முடியுமா, கற்பத்தை அடைக்க முடியுமா, அவனால கற்பத்தை அடைக்க முடியாது. ஆனால் அதை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனைத்தையும் என்ன செய்ய முடியும், அவனால செய்ய முடியும், அதை தாமதப்படுத்த முடியும். ஆபிரகாமின் மூலமாய் தான் இந்த பூமியின் மேல் ஆசீர்வதிக்க போகிறது. அப்ப ஆபிரகாமின் சந்ததியை எழும்ப விடாமல் என்ன செய்ய வேண்டும். சரி, ஈசாக்கு எழும்பிட்டார். ஈசாக்குக்கு பிறகு ஈசாக்கினுடைய சந்ததி எழும்ப விடாமல் செய்ய வேண்டும். உடனே யாருடைய வித்தை அடைக்கிறான், ரெபேக்காளுடைய வித்து. இப்ப ரெபேக்காலும் யாக்கோபை பெற்ற பிறகு என்ன நடக்கிறது, 29:31 வாசிங்க. ஆதியாகமம் 29:31 பாருங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள். ராகேல் மூலமாக தான் யார் வர வேண்டும், யோசேப்பு வர வேண்டும். அப்ப நம்ம வேதாந்தத்துல ஆதியாகமத்துல முற்பிதாக்கள் நீ யாரை பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. ஆபிரகாமுடைய பிள்ளை யாரு, ஈசாக்கு. சாராளுடைய கற்பம் அடைக்கப்படுகிறது. ஈசாக்கின் மூலமாக தான் யார் வர வேண்டும், யாக்கோபு வர வேண்டும். ரெபேக்காளுடைய வித்து அடைக்கப்படுகிறது. யாக்கோபும் அதே போல ராகேலும் இணைந்தால யார் வர முடியும், யோசேப்பு வர முடியும். வித்து அடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிசாசு தொடர்ச்சியாய் அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான்,
தேவனுடைய சந்ததியை, தேவனுடைய வித்தை எழுப்பும் பொழுது அவன் என்ன செய்ய போகிறான்? ஒரு நாள் என்னை தலையை நசுக்க போகிறான் என்பதை அவன் நன்றாய் அறிந்து வைத்திருந்தான். அதனால இப்ப என்ன பண்ணிட்டான்? கற்பங்களையே ஆரம்பத்திலேயே பிள்ளையை வெளியில வர முடியாத அளவுக்கு என்ன செய்கிறான்? கற்பங்களை அடைப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். இவ்வளவு நாள் என்ன செய்து கொண்டிருந்தான்? பிறந்து ஆளான பிறகு என்ன செய்தான்? அழிப்பதற்குண்டான முயற்சிகளை செய்தான். காயின் ஆரம்பித்து பல பேர் அழித்ததையும் நம்ம பார்த்தோம். ஆவேலை அவன் அழித்து போட்டதை பார்த்தோம். ஆனா இங்க என்ன நடக்கிறது? கற்பத்திலேயே பிறப்பதற்கு முன்பாகவே அடைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவராய் தன்னுடைய ஜனத்தை அவர் வாக்கு மாறாதவராய் என்ன செய்கிறார்? ஆபிரகாமின் சந்ததி கண்டிப்பா என்ன செய்யும்? இந்த பூமியில வரும், நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்ற ஆண்டவர் வாக்குத்தத்தின்படியே ஈசாக்கு வருகிறார், யாக்கோபு வருகிறார், யோசேப்பு வருகிறார். அடைக்கப்பட்ட கற்பங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பரிசுத்த வித்து வருவதற்காக எல்லாத்தையும் ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல நீங்க தொடர்ச்சியாய் நீங்க பார்க்கலாம். மனோவாவுடைய மனைவியினுடைய வித்து என்ன மனைவியினுடைய கற்பம் என்ன செய்யப்பட்டிருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாய் வருகிறதா நியாயாதிபதியாகிய சிம்சோன். அதே போல ஆண்டவர் முதல் ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு முழு காரணமாய் இருந்தது யாரு? சாமுவேல். அந்த சாமுவேலினுடைய அன்னாளினுடைய கற்பம் என்ன செய்யப்பட்டிருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. அப்ப முக்கியமான இந்த தேவனுடைய சந்ததி, தேவனுடைய வித்து, இந்த பரிசுத்த சந்ததி எழும்பும் போதெல்லாம் பிசாசன் என்ன செய்கிறான்? கற்பத்தின் மேல கை வைக்கிறவனாய் இருக்கிறான். கற்பத்தின் மேல கை வைக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப இது ஒரு புறம் இருக்க தொடர்ச்சியாய் இப்ப என்ன நடக்கிறது? ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துட்ட 100ஆம் ஆண்டு 100 வயதான ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வந்தாச்சு. ஆனால் இப்ப அதற்கு முன்னாக பிசாசானவன் வஞ்சித்து ஒரு காரியத்தை என்ன செய்து விட்டான்? என்ன காரியத்தை செய்து விட்டான்? அதற்கு முன்பாகவே நீங்க பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு முன்பாகவே பல நேரங்கள்ல இந்த கற்பத்தை அடைத்தது போலவே பல நேரங்கள்ல பிசாசானவன் வேற ஜனத்தோடு, வேற ஜாதியோடு இந்த சாராலை இணைப்பதற்குண்டான காரியங்களை அவன் ஆரம்பித்தான். என்னென்ன செய்தான்? 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். பாருங்க, இப்ப ஆபிராமிட்ட இருந்துதான் பரிசுத்த ஜனம் வர வேண்டும். அப்ப சாரால் தான் அதுக்கு தாய். அப்ப இந்த சாராலை என்ன செய்ய வேண்டும்? கரைப்படுத்த வேண்டும். என்ன செய்கிறார்? பார்வோன் இடத்துல இவர் தங்கச்சின்னு சொல்லிட்டாரு. உடனே பார்வோன் இடத்துல சாரால் மாட்டிக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறதை பார்க்க முடிகிறது. அங்க ஒரு தவறான ஒரு ஜாதி எழும்பாதபடி ஆண்டவர் அங்க பாதுகாக்கிறார். அதே போல 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே. இதே போல அபிமெலேக் என்ன செய்கிறான்? இதே போல சாராளை மீண்டும் என்ன செய்கிறான்? எடுத்துக்கொள்ள நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் மீண்டும் என்ன எச்சரிக்கிறாரு? அவள் நீ எடுத்தீனா நீ என்ன செய்வ? நீ செத்த, நீ சாவ. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆபிரகாமின் மூலமாய் வருகிற சந்ததியை அது ஆபிரகாமின் மூலமாய் தான் வர வேண்டும் என்று ஆண்டவர் பாதுகாத்து தொடர்ச்சியாய் வழிநடத்துகிறார். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே ஆண்டவர் 2 இடத்துல பாதுகாக்கிறார். பார்வோன் இடத்துல, அபிமெலேக் 2 இடத்துல அந்நிய நுகத்தோடு போய் இணையாம அந்நிய ஜன எழும்பாதபடி ஆண்டவர் தடுத்து போடுகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? சாராலே தன்னுடைய வீட்டின் வேலைக்காரியாகிய ஆகாரின் மூலமாய் மீண்டும் அது ஆபிரகாமோடு இணைந்து அங்க மீண்டும் என்ன செய்யப்படுகிறது? இஸ்மவேல் என்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஜனம் எழும்புகிறது. பிசாசனை எவ்வளவு தந்திரம் உள்ளவன் பாருங்க. இவளுடைய கற்பத்தை அவன் அடைக்கிறதை போல அடைத்து அதை தாமதமாக்கி இப்ப யாரை உண்டாக்கிட்டான்?
இஸ்மவேலை உண்டாக்கி விட்டான். இஸ்மவேலை. கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது 22, 23 வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். பாருங்க, ஒருவன் அடிமையிலிருந்து அடிமை ஆனதிலிருந்து என்ன செய்தவன்? பிறந்தவன். ஒருவன் சுயாதீனமாய் பிறந்தவன். அடுத்த வசனம், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி. பாருங்க, அடிமையானத்துல பிறந்தவன் எப்படி பிறந்திருக்கிறான்? மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறான். சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்சத்தினால பிறந்தது யாரு? இஸ்மவேல். ஆவியின் மூலமாய் தேவ வாக்குத்தத்தத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன்னுடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறது ஈசாக்கு. ஈசாக்கு தான் என்னுடைய வித்து, என்னுடைய ஜனமாய் அது இருக்க போகிறது. அல்லேலூயா. 4:29 வாசிங்க. 4:29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. பாருங்க, இப்ப என்ன செய்கிறான்? மாம்சத்துல பிறந்ததான இஸ்மவேல் ஆவியில பிறந்ததான ஈசாக்கு என்ன செய்கிறான்? அவன் துன்பப்படுத்துகிறான். இது நீங்க 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கலாம் அந்த சம்பவத்தை. ஆதியாகமம் 21:8 வாசிக்கும் பொழுது, வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை பாருங்க. பரியாசம் பண்ணினான், அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டான். இன்னும் பல இடங்கள்ல இஸ்மவேல் மற்றும் ஆகார் ஈசாக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. விரோதமாய் செயல்பட்டாங்க என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மோதல், இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஈசாக்கினுடைய பிள்ளைகள் 2 பேர் என்ன? ஈசாக்கு இப்ப பிறந்தாச்சு. ஈசாக்குக்கு ஆண்டவர் 2 குமாரர்களை கொடுக்கிறார், ஏசா, யாக்கோபு. இந்த ஏசா யாக்கோபுக்குள்ள இப்ப என்ன நடக்கிறது? கலகம் உண்டாகிறது. ஏசா யாக்கோபுக்குள்ள என்ன உண்டாகிறது? கலகம் உண்டாகிறது. எதற்குண்டான கலகம்? சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உண்டான கலகம் உண்டாகிறது. ஆசீர்வாதம் யாரை வைத்துக் கொள்வது என்று கலகம் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்? யாக்கோபை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். யாக்கோபை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்? அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் அவன் என்ன செய்தான்? போராடினான். இந்த யாக்கோபு தான் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? இஸ்ரவேலாய் நான் தெரிந்தெடுத்து கொண்ட ஜனமாய் ஜாதியாய் ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் எங்க இருந்து வருகிறது? ஈசாக்கின் பிள்ளையாகிய யாக்கோபின் மூலமாய். இன்னும் நீங்க தெளிவாய் பார்க்க வேண்டும் என்றால் நோவாக்கு அடுத்து சேமின் மூலமாய் பரிசுத்த சந்ததியாய் ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கிலிருந்து யாக்கோபு. இந்த யாக்கோபை தான் தகப்பன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேலாக ஆண்டவர் உண்டாக்குகிறார். இந்த யாக்கோபிலிருந்து வருகிறவை நீ தான் என்னுடைய ஜனம். இஸ்ரவேலே, நீ தான் என்னுடைய ஜனமாய் இருக்க போகிற. அடுத்து முற்பிதாக்களை யாரை பார்க்கிறோம்? யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்புக்கும் யாருக்கும் யுத்தம் நடக்கிறது? யோசேப்புக்கும் அவருடைய சகோதரர்களுக்குமே யுத்தம் நடக்கிறது. 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி ஆபேல் எப்படி கொலை செய்யப்பட்டானோ அதே போல இங்க யோசேப்பை கொலை செய்ய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? திட்டமிடுறாங்க. அங்க காயினுக்குள்ள கிரியை செய்த அதே பொல்லாத வல்லமை இப்ப எங்க வரைக்கும் வந்துருச்சு? யோசேப்பு யாக்கோபின் பிள்ளைகள் இடத்துல அது கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யோசேப்பை யார் இடத்துல விற்று போடுகிறாங்க? மீதியான இடத்துல, இஸ்மவேல் இடத்துல.
இஸ்மவேல் யாரு? இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தவன். பாருங்க, எல்லாம் இணைந்து வருகிறதை பாருங்க, இணைந்து வருகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதமாய் யோசேப்பை பாதுகாத்து யோசேப்பை எகிப்துக்கு கூட்டிட்டு போறார். எகிப்துக்கு கூட்டிட்டு போகும்போது மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பஞ்சத்துல தேவன் தெரிந்தெடுத்து கொண்டதான இந்த யாக்கோபு, இந்த இஸ்ரவேலின் சந்ததி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பஞ்சத்துல ஆண்டவர் எங்க கூட்டிட்டு போறாரு? குடும்பத்தோட எகிப்துக்கு கூட்டிட்டு போறார். அல்லேலூயா. எகிப்துக்கு கூட்டிட்டு போவதுக்கு உண்டான காரணம் என்ன? யோசேப்பு மாத்திரம் எகிப்துல வைத்திருக்கலாம், ஆனா குடும்பத்தோடு கூட்டிட்டு போறதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த 12 கோத்திரங்களையும் ஆண்டவர் பஞ்சத்திலிருந்து பாதுகாத்து தம்முடைய சந்ததியை என்ன செய்கிறார்? அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துல இவர்களுக்கு தேவையான சகல காரியங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய தேவைகளை சந்திக்கிறார் யோசேப்பின் மூலமாக. அல்லேலூயா. இப்ப எகிப்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஆதியாகமம் முழுவதும் முடிச்சிட்டோம். ஆதியாகமம் முழுவதுமாக நிறைவடைகிறது இந்த யுத்தம். பாருங்க, அந்த 3:15 சொன்னதான அந்த வார்த்தையினுடைய காரியங்கள் தொடர்ச்சியாய் அது நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப எகிப்து தேசத்துக்கு வந்துட்டாங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார். பாருங்க, யோசேப்பு மரணமாயாச்சு, தலைமுறை எல்லாம் மரணமாயாச்சு. இப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவங்க மரணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய சந்ததியை ஆண்டவர் அவருடைய ஜனமாய் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? முன்குறித்து வைத்திருக்க வேண்டும், முன்குறித்து வைத்திருக்க வேண்டும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? யோசேப்பின் மூலமாக யாக்கோபின் குடும்பம் எல்லாம் இப்ப எங்க வந்துட்டாங்க? எகிப்து தேசத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப எகிப்துக்கு வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து இவங்க என்ன செய்யல? போகவே இல்லை. அப்ப எகிப்துக்குள்ளதான் யார் இருக்கிறா? யாக்கோபின் சந்ததியாகி இஸ்ரவேல் எல்லாம் இப்ப எங்கதான் இருக்கிறாங்க? எகிப்துல தான் இருக்கிறாங்க. முக்கியமா இப்ப யாக்கோபு மரிச்சாச்சு, யோசேப்பு மரிச்சாச்சு, எல்லா அவருடைய என்ன சொல்றது, அவருடைய சகோதரர்களை என்ன செய்து விட்டாங்க? மரிச்சிட்டாங்க. இப்ப பிசாசன் என்ன செய்கிறான்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? கற்பத்துல சாராள், ராக்கேல், அதே போலவே இன்னொன்று யாரு? அன்னாள், தொடர்ச்சியாய் நம்ம பார்த்தோம். கற்பத்தை அடைத்தான் பார்க்கிறோம். இப்ப பிசாசம் என்ன செய்கிறான்? பிறந்த குழந்தை எல்லாத்தையும் அழி. எபிரேயர்ல பிறக்கிற குழந்தை, இஸ்ரவேல்ல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன செய்ய? அழித்து விடு. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல அதுதான் நம்ம பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல்ல பிறக்கிற எல்லா குழந்தைகளையும், ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். பிசாசன் பயந்து போனவன், யாராவது நம்மளை அழித்து விடுவார்களா என்று சொல்லி அவன் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறான். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் என்ன செய்து விடுங்க? கொன்று போடுங்கள். பிசாசினுடைய தந்திரத்தை பார்த்தீங்களா? பிசாசு அதுதான் ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். பிசாசு தந்திரம் உள்ளவன். எப்படிலாம் கிரியை செய்கிறான் பாருங்க. ஆதியில வந்த ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் மூலமாய் கொல்ல வைத்ததிலிருந்து ஆரம்பித்து, பாவம் செய்ய வைத்ததிலிருந்து ஆரம்பித்து, தொடர்ச்சியாய் பல்வேறு ரீதியில கற்பத்தை அடைக்கிறான். ஒரு ஜனத்தையே இராதபடி முற்றிலுமாய் அழித்து போட, ஆண் பிள்ளையே எழும்பாதபடி என்ன செய்கிறான்? அழித்து போடுகிறான். அவனுக்கு என்ன? இப்ப எப்படி ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டா சந்ததியே எழும்பாதுல, ஜனமே எழும்பாதுல. ஆண்டவருடைய ஏவாளுடைய வித்து, ஆண்டவருடைய பரிசுத்த ஜனம் எழும்பாதுல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட திட்டத்தை உடையவர்? ஆண்டவர் இவன் பிறக்கிறதான எல்லா ஆண் குழந்தையிலும் அழிக்கும் பொழுது
ஆண்டவர் ஒருவனை மாத்திரம் அதுல காப்பாற்றுகிறார், அவர்தான் மோசே. அல்லேலூயா. அதுல என்ன அருமையான காரியம் என்னவென்றால், அதை அவனுடைய கைகளிலே ஆண்டவர் வளர்க்க வைக்கிறார். மோசேயை ஆண்டவர் யாரை கொல்ல சொன்னாங்களோ, மோசையை யாரு கொல்ல சொன்னாங்களோ அந்த கொல்ல சொன்ன வீட்டிலேயே மோசையை ஆண்டவர் வளர்க்க வைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜனத்தை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் மோசையை தெரிந்தெடுக்கிறார். மோசையை தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப அருமையாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். சரி, இங்க பாருங்க, இங்க ஏன் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல சொன்னான் பார்வோன்? ஏன் கொல்ல சொன்னான்? ஏன் கொல்ல? தேவனுடைய வித்து என்று நம்ம அறிந்து கொண்டாலும் தேவனுடைய வித்தை அவன் அழிக்கிறான். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடி. என்னன்னா, இவன் எழும்புறதுனால நம்ம மரித்து விடுவோம், நம்ம என்ன செய்து விடுவோம், நம்ம அழிக்கப்பட்டு விடுவோம், நம்ம பார்வோன் என்னுடைய சிங்காசனம் அழிக்கப்பட்டு விடும். இது யாருடைய எண்ணம்? பிசாசானவன். என் தலையை நசுக்க ஒருத்தர் வரப்போகிறார், அவர் என் தலையை நசுக்குவதற்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவனை கொல்லுவேன். அதே போல இங்க பார்வோனை என்னை அவங்க அழிப்பதற்கு முன்பாக, நம்முடைய ஜனத்தை அழிப்பதற்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனத்துல பிறக்கிறதான எல்லா குழந்தைகளையும் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். இதே போல ஒரு சம்பவம் நடக்கிறது. எங்க நடக்கிறது? ஏசப்பா நாட்கள்ல. மத்தேயு சுவிசேஷம். இந்த மோசேக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பல தொடர்புகள் உண்டு. மோசே மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3 கூட வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். யூதருக்கு ராஜாவாய். அப்ப நமக்கு நிகராய் ஒரு ராஜா எழும்பிட்டார் என்று யார் நினைத்தா? ஏரோது நினைத்தான். அப்ப அந்த ராஜா எழும்பினார், அவர் என்ன செய்து விடுவார்? என்னை அழித்து விடுவார் என்று நினைத்து ஏரோது என்ன செய்தான்? ஏசாப்பா நாள்ல பிறக்கிற எல்லா சிறு குழந்தைகளும் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும். பாருங்க, இது அப்படியே அந்த தலையை நசுக்குவது, அந்த வித்தினுடைய காரியம், அந்த வசனத்தினுடைய காரியத்தினுடைய நிறைவேறுதல் அப்படியே பார்க்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான்? என்னை அழிப்பதற்கு முன்பாக யார் என்னை அழிக்க வருகிறாரோ அவரை அழிக்க வேண்டும். அது காயினா இருக்கட்டும், அது மோசையா இருக்கட்டும், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும். நான் என்ன செய்து விடணும்? என்னை அவர் அழிப்பதற்கு முன்பாக, அதற்கு முன்கூட்டியே அந்த ஜனமே இராதபடி, அந்த சந்ததியே எழும்பாதபடி, இஸ்ரவேல் ஆண் பிள்ளைகளே எழும்பாதபடி நான் அழித்து விட வேண்டும். யூத ஜனங்கள் யூதனுக்கு ராஜாவா? அப்படி யூதருக்கு ராஜாவே வரக்கூடாது. எல்லா சிறு பிள்ளைகளையும் அழி, எல்லா குழந்தைகளையும் கொல்ல, ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்று விடு. அல்லேலூயா. பிசாசுனுடைய பயம் புரியுதா? என்னை அழிக்க ஒருத்தர் வரப்போகிறார், ஆனா அவரை அழிப்பதற்கு முன்பாக நான் என்ன செய்து விட வேண்டும்? அந்த வித்தை நான் என்ன செய்து விட வேண்டும்? அழித்து விட வேண்டும். இவன் இவ்வளவு திட்டம் பண்ணும் பொழுது, இவன் இவ்வளவு தந்திரமாய் செயல்படும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவர் என்ன செய்கிறார்? மோசே மூலமாகி எந்த நபர் கொல்ல நினைத்தான் அவனுடைய குடும்பத்தில் வைத்து, அவனுடைய குமாரத்தையை வைத்து, இன்னொரு படி மேல சொன்னப்போ மோசையினுடைய அக்கா, மோசையினுடைய தாயார் மூலமாகவே மோசே என்ன செய்யப்படுகிறார்? வளர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான காரியம், எவ்வளோ அருமையான காரியம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:23, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஐடாவை 2 நிமிஷம் ஒளிச்சு வைக்க முடியல நம்மளால. ஆனால் என்ன செய்திருக்கிறாங்க? மோசேய 3 மாதங்கள் ஒளித்து வைத்து பாதுகாத்து என்ன செய்திருக்கிறாங்க? தேவனுடைய திட்டம். ஆண்டவர் தான் மறைத்து வைத்தார்.
அதே போல யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்துல சொப்பனத்துல வந்து, நீ என்ன செய்ய, பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு போ, எகிப்து தேசத்துக்கு போ, நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கே இரு. ஏசப்பா குழந்தையாக இயேசு இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவர் பாதுகாக்கப்பட்டார். அதே போல இங்க மோசே எங்க போகிறார்? எகிப்துக்கு. எகிப்துல தான் நடக்கிற இந்த காரியங்கள், எகிப்துல நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பிசாசு பல்வேறு ரூபத்துல மலடியாக்கி எப்படியாவது தடுத்து விடலாமான்னு பார்க்கிறான். இல்லாட்டி அந்த குழந்தைகளை, பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் அழித்து எப்படியாவது இந்த சந்ததியை நிறுத்தி விடலாமான்னு பார்க்கிறான். எவ்வளவு மோசமாய் பிசாசு அவன் செயல்படுறான் பாருங்க. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறார்? அவர் எல்லாத்துக்கும் மீறி அவருடைய ஜனத்தை ஆண்டவர், அவர் தெரிந்தெடுத்து கொண்ட ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இதோட முடித்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம நியாயாதிபதிகள் மற்றும் மோசேக்கு பிறகு வந்த காரியங்களை நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இதற்கு பிறகு, மோசேக்கு பிறகு என்ன நடக்கிறது, நியாயாதிபதிகள் காலத்தில் என்ன நடக்கிறது, ராஜாக்கள் காலத்தில் என்ன நடக்கிறது, ராஜாக்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது, புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது. இதில் அந்த ராஜாக்கள் வரைக்கும் இன்னைக்கு நான் பார்க்கலான்னு தியானிக்கலாம் என்று சொல்லி தான் நான் வந்திருந்தேன். ஆனால் நம்ம இப்போ வெறும் மோசே வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்குறோம். மோசே வரைக்கும் தான் பார்த்துருக்குறோம். ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது, இதற்கு பிறகு பிசாசானவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வைத்தே, அவரை தெரிந்தெடுத்து கொண்ட ஜனமாகி இஸ்ரவேலை வைத்தே அவன் எப்படி கிரியை செய்கிறான், அவன் எப்படி கிரியை செய்கிறான். அதற்கு பிறகு நியாயாதிபதிகளின் நாட்கள் அது இன்னும் எவ்வளோ மோசமாய் போகிறது. அதற்கு பிறகு இவங்க ராஜா வேணும்னு சொல்றாங்க. உடனே ராஜாவை ஆண்டவர் கொடுத்தது பிறகு ஆண்டவர் தெரிந்தெடுத்த ராஜாக்களும் அந்த ராஜாக்கள்லையே இப்ப எப்படி ஆகிறது, பிற்காட்கள்ல ஏவாளின் வித்தை போல இயேசு கிறிஸ்து, அதாவது பரிசுத்த வித்து, அதே போல அசுத்தத்தின் வித்து எங்க வந்துருது, இஸ்ரேலை ஆளுகிற ராஜாவின் இடத்திலேயே வந்து விடுகிறது. இஸ்ரேல் ஆண்டவர் தெரிந்தெடுத்த சந்ததி, ஆனா அந்த சந்ததியை வழி நடத்துவதற்கு, ஆளுகை செய்வதற்கு ஒரு அசுத்தத்தின் வித்து. அல்லேலூயா. இதற்கு எல்லாம் பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், தொடர்ச்சியாய் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சத்தியத்தை தியானித்திருக்கிறோம். பிசாசாவின் தொடர்ந்து நம்ம முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய பிறப்பிலேயே கை வைக்கிறதை பார்க்கிறோம். மோசேயினுடைய பிறப்பில் கை வைக்கிறதை பார்க்கிறோம். எப்படியாவது இந்த வித்து எழும்பிவிடக் கூடாது என்று அவன் செய்கிற எல்லா முயற்சிகளையும் பார்க்கிறோம். இந்த போக போக நம்ம எல்லாத்தையும் நம்ம தியானிக்க முடியாது. ஆனால் குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். என்னவென்றால், தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள இருந்தே, இஸ்ரவேல் ஜனத்தை, ஒரு ஜனத்தை அழிக்க வேண்டும் என்றால் வெளியிலிருந்துலாம் அழிக்க வேண்டாம், அந்த ஜனத்தையே எப்படி அதற்குள்ள இருந்தே அழிவை கொண்டு வருவது. சிம்சோன், அதே போல ராஜாவை மட்டும் நம்ம தாவீது ராஜா மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன்னால் தாவீது தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டதான மனுஷன். அந்த தெரிந்தெடுத்து கொண்டதான மனுஷனுக்கு முன்னே பின்னே என்ன நடந்தது, அந்த தேவன் தெரிந்தெடுத்து கொண்டதான வித்து எப்படி முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படுகிறது. நிர்மூலமாக்க போய் ஒரு முடிவுக்குள்ளாக வருகிறது. அந்த முடிவுல அசுத்தத்தின் வித்து ரொம்ப வீரியமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஏவாளுடைய வித்து, பரிசுத்தத்தின் வித்து ஒரு முடிவுக்குள்ள வந்து விட்டதா என்கிறதான ஒரு கேள்விக்குறி நீடிக்கிறது. இது முடிவு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா, ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, ஆண்டவர் முடிச்சிட்டாரா என்று
ஒரு 400 ஆண்டு வெறுமை காணப்படுகிறது. 400 ஆண்டு வெறுமை. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வாரம் நமக்கு இது கிடையாது, அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி கிடையாது. நம்ம மே மாதம் நம்ம மீண்டும் அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தொடர்ச்சியெல்லாம் எழும்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன், பிசாசு தொடர்ச்சியாய் ஏவாளுடைய வித்துக்கு விரோதமாய் அவன் எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம். பல்வேறு ரீதியில பல முயற்சிகளை செய்து எப்படியாவது அந்த வித்தை தடுத்து விடலாம் என்று சொல்லி அவன் தொடர்ச்சியாய் துடித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறான். கற்பங்களை அடைக்கிறதை பார்க்கிறான். ஆண் குழந்தைகளே பிறக்காத வண்ணம் அழித்து போடுகிறதை பார்க்கிறான். பல்வேறு முறைகளில் பரிசுத்தத்தின் வித்துக்கு விரோதமாய் இஸ்மவேல் போன்றவர்களை, சகோதரர்களை, யோசேப்புக்கு விரோதமாய் சகோதரர்களை, இப்படி தொடர்ச்சியாய் பலரை எழுப்பினாலும் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை, உம்முடைய வித்தை நீ தொடர்ச்சியாய் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன் தாமே நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் தியானித்ததான எல்லா சத்தியங்களை, எல்லா வார்த்தைகளை என் தேவன் தாமே நீரே ஆளுகை செய்வீராக, ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. எங்களை ஒரு விசையாய் எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முழுமையுமாய் வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வீராக, ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. மீட்பெரும் உலகரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதையா. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இன்னைக்கு நம்ம போன வாரம் நோவாவோட முடித்தோம். இன்னைக்கு அந்த நோவாவின் பிள்ளைகளாகிய காமின் மூலமாய் வந்த கூட்டம், சபிக்கப்பட்ட கூட்டம் எது? அதே போல் ஷேமின் மூலமாய் சந்ததியில் வந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவர்கள் எல்லாம் மரணத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரே ஒரு சிறு குழந்தையாகிய மோசையை பாதுகாத்து ஆண்டவர் வழிநடத்தினது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. தொடர்ச்சியாக நம்ம வருகிற வாரங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும்.